எதே சீக்கிரம் வாங்க, படத்தை போட்டுடுவாங்க. அதுக்கு முன்ன நம்ம சீக்கிரமா போகணும். மருமவளே வார நீ என்ன சீக்கிரமா விறுவிறுன்னு நடக்கிற. ஆனா நான் அப்படியா? உன்னோட வயசானவ தானே, நானு மொல்லமா தான் நடந்து வரணும். அடடே நம்ம புஷ்பாக்கா, என்ன இது மாமியா மருமகளும் 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டுல வராங்க, அதுவும் நம்ம எதிர. வரட்டும் வரட்டும், 2 பேரும் ஒன்னா பார்க்க இவ்ளோ அழகா இருக்குது. ஏன் கண்ணே பட்டுடும் போல. எப்படியாவது இருக்கிற மீனை அவங்க கூட கொஞ்சமாவது வித்து போடணும். என்ன புஷ்பாக்கா, மாமியார் மருமகளும் இந்த பொழுது போன நேரத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? அடி போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியே, நாங்க போற இடம் விலங்குமா சொல்லு. ஐயோ ஆண்டி, நீங்க எங்க போறீங்கன்னு கேக்கல, எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க போறீங்கனாலும் எங்க போயிட்டு இருக்கீங்கனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். போற இடம் விலங்குமா? இப்படி போகக்குள்ளே வாய விட்டா நாங்க என்னத்தான் பண்றது சொல்லு. இது விடுங்க தே, அவ தெரியாம சொல்லிட்டா. நம்ம போற இடம் அவளுக்கு தெரியுமா என்ன? அதான் கேட்டிருப்பா போல. சின்ன பொண்ணு, நானும் என் மாமியாரும் முருகா தியேட்டர்ல படம் பார்க்க போறேன். அதான் ஏதோ புது படம் வந்திருக்காமல, விடாமுயற்சின்னு அஜித் படம். அதை பார்க்கதான் 2 பேரும் போயிட்டு கிடக்கும். அடி கிழ குட்டிங்களா, மாமியார் மருமகளும் படம் பார்க்கவா போறீங்க? அதுவும் இவ்ளோ ஒத்துமையா? அந்த மாமியா கிழவிக்கு கோவத்தை பாரு, கோவத்தை. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு வழி பாத்துருவோம். மருமவளே, இந்த மாதிரி போற வரவங்க கிட்ட எல்லாம் கூட்டு சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்கு தான் நேரம் போகும். சீக்கிரமா விறுவிறுன்னு போவோம். இந்த மாதிரி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கூட நின்னு பேசிட்டு கிடக்காத. என்னத்த நம்ம சின்ன பொண்ணு, அவ கேட்டா அதான் சொல்லிட்டு கிடந்தேன். எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு கிடப்பேன். ஆமா, சின்ன பொண்ணு. சரி வா போவோம். இவன் இந்த இடத்துல கடையை போட்டு தான் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் ஒண்ணு கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். ஐயோ புஷ்பாக்கா, ரொம்ப பாவம். ஏன் மாமியா கேள்வியோட அவங்க மாமியா கேள்விதான் ரொம்ப பொல்லாதவங்களா இருப்பாங்க போல. இந்த வாயை ஆடுறாங்க. சரிடி சின்ன பொண்ணு, நாங்க போயிட்டு வரோம் சரியா? எக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. எக்கோ, நீங்க இப்ப படம் பார்க்க போறீங்க. நீங்க போகிற இடத்த சும்மா வெறுங்கைய வீசிட்டா போவீங்க? லாரியில வந்தா மூட்டையா, கையில எடுத்துட்டு போனா பஞ்சு முட்டையா. இவளுக்கு லொல்ல பத்தியா லொல்லு. இல்ல ஆண்டி, இப்ப நீங்க படம் பார்க்க போறீங்க. அங்க போயிட்டு உக்காந்துக்குன்னு வெறும் படத்தை பாத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு போர் தான் அடிக்கும். அதுக்கு என்னத்த பண்றது? ஒண்ணு பண்ண தேவையில்ல ஆண்டி. இங்க பாருங்க, நான் சூப்பரா மீன் தந்தூரி போட்டு வித்துட்டு கிடக்கேன். ஆளுக்கு ஒன்னொன்னா வாங்கி எடுத்துன்னு போங்க. அங்க போயிட்டு 2 பேரும் உக்காந்துக்குன்னு மூவி பார்க்கும்போது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா படமும் சூப்பரா இருக்கும், மீனும் சூப்பரா இருக்கும். ஏன்டி சின்ன பொண்ணு, படம் பார்க்க போறதே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் ஆகுன்ட்டு தான் போறது. அந்த இடத்த மீனை கொண்டுட்டு போய் சாப்பிட்டுக்கின்னு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க சொல்லு? அது மட்டும் இல்ல, மீன் ஸ்மெல் வரும், ஒரே நாத்தமா போயிடும் போ. ஆமா ஏதாவது பாப்கார்னு, முறுக்கு, மிச்சரு இப்படி கொண்டுட்டு போய் சாட்டாலும் பரவாயில்ல. மீனெல்லாம் கொண்டுட்டு போய் சாட்டா தேட்டரே நாத்தனாரி ஓனரே புடிச்சு நம்மள அடிச்சு தெத்தி விடுவா பாத்துக்க. மருமவளே, இவகிட்ட நின்னு பேசிட்டு கிடந்தா நேரம் தான் வீணா போகும். வா நம்ம போவோம். சீக்கிரமா போய் சீக்கிரமா வரணும். வா. ஆமத்த வாங்கத்த நம்ம போவோம். ஐயோ பொசுக்கு என்ன இப்படி கிளம்பிட்டாவே, விடக்கூடாதே. எக்கோ என்னக்கா எங்கக்கா போயிட்டு கிடைக்கீங்க? ஆளுக்கு ஒரு மீனை வாங்கி சாப்பிட்டுட்டாவது போங்கக்கா. இந்த மாதிரி வெறும் வயித்துல போனீங்கன்னா உங்களுக்கு படம் கிடலாம் ஒண்ணுமே தெரியாது, கண்ணே தெரியாது, பாத்துக்கோங்க. அடி வலது கிட்டவளே, வழிய விடுடி. நாங்க போயிட்டு கிடக்கோம். போறவளை இப்படி நிப்பாட்டி என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டா நாங்க என்னத்த சொல்லி எங்களுக்கு ஒண்ணு வேணா, ஆளை விட நாங்க போயிட்டு கிடக்கோம். ஆண்டி கடையை போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா ஒரு ஆளு கூட யாருமே வந்து போனி பண்ணவே இல்ல. நீங்க வாங்கிக்கங்க. உங்க முகராசியை பார்த்தாலே இன்னைக்கு நல்லா அமோகமா மீன் இருக்கிறதெல்லாம் வித்து போடும். ஒரே ஒரு மீன் வாங்கிக்கோங்க ஆண்டி. உன் கடைக்கு போனி பண்ணதா இந்த வேவாத வெயில நான் நடந்து வந்துட்டு கிடக்க பாரு. உன் மீனை எடுத்துன்னு போய் குப்பில போடு. எனக்கு வழியை விடு, எனக்கு டைம் ஆகுது. ஏடி மருமகளே, வாடி சீக்கிரம் வெளியே போலாம். அடியே கிழக்குட்டியா, மீனை கொண்டுட்டு போய் குப்பிலியா போட சொல்ற? உனக்கு இன்னைக்கு இருக்குது இரு. இதே இவகிட்ட ஏன் பேசிட்டு கிடைக்கீங்க? வாங்க போவோம். சரிங்க ஆண்டி, நான் ஏன் உங்களை கோவப்படுத்திட்டு கிடக்க? சரி அதை விடுங்க ஆண்டி. நீங்க அஜித் படம் தானே பார்க்க போறீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணு இல்ல ஆண்டி உங்களை பார்த்தா நடிகர் அஜித்தோட வைஃப் இருக்கிறாங்களே ஷாலினி, அவங்கள மாதிரியே இருக்கீங்க. ஏன்டி சின்ன பொண்ணு, அப்படியா இருக்க பாக்குறதுக்கு? என்ன கூட எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆமா ஆண்டி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்களும் புஷ்பாக்காவும் பார்க்கும்போது நீங்க தான் புஷ்பாக்காவுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்தா மாமியாருன்னே சொல்ல மாட்டாங்க. அடி பாவி, என்ன பார்த்தா அப்ப கிழக்குட்டி மாதிரியா இருக்கு? எதே வாங்கத்த போவோம். அந்த சின்ன பொண்ணு சரியான கைகாரி. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நம்ம மைண்ட மாத்தி இருக்கிற மீனெல்லாம் நம்ம தலையிலேயே கட்டிடுவா. வாங்கத்த நம்ம போயிடுவோம். அடி மருமவளே, அவ உண்மையை தாண்டி சொல்றா. என்ன இப்படி எல்லாம் புகழும்போது அவகிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்காம போயிட முடியுமா சொல்லு? எத்தே சொல்லு சின்ன பொண்ணு சொல்லு. அப்புறம் இந்த ஊருக்குள்ள என்ன பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு கிடக்காங்க? சரியான பீத்த பயபுல போல. ஆண்டி, இந்த ஊருக்குள்ளேயே நீங்க ஒரு அதிர்ஷ்டமான முகம். அதனாலதான் நீங்க வந்த உடனே என் கடையில மீனை போனி பண்ண சொன்னேன். அப்படியா சொல்ற? ஆமாண்டி, வெளியில போறவங்க பொதுவா உங்க மூஞ்சில முடிச்சிட்டு போனாலே அன்னைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டமா குட்டுமா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முழுக்க நல்லதாவே நடக்குமா. ஓஹோ, அதனாலதான் அந்த கோட்டை ரூட்டு கடைக்காரன் டெய்லி என் மூஞ்சில முடிச்சிட்டு போறானோ? அடிப்பாவி, அந்த மனுஷன் போற டைம்ல தான் கரெக்டா உன் முகத்துல மூச்சிட்டு போவான். அதனாலதான் இன்னைக்கு கடையை இது மூடிட்டு ஓடி போயிட்டான். மருமவளே, பாத்தியா என் புகழ்ச்சி ஊர் முழுக்க பரப்பி கிடக்குது. உனக்கு என்ன தெரியும்? அருமை பெருமாளா வெளியே வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் அடுப்பங்கடையிலேயே அடைஞ்சு கிடக்குறியே. இந்த மாதிரி 4 இடம் போய்க்கி வா, அப்பதான் மாமியாரோட அருமை என்னன்னு உனக்கு புரியும்.
அடிப்பாவி இவள பார்த்தாடி அதிர்ஷ்டக்காரி என்ன இன்னைக்கு உன் கடை ஓடன மாதிரி தான் மொத்தமா தூக்கி தலையில தான் கவுத்துன்னு போப்பாரு. எம்மாடி சின்ன பொண்ணு, ஆமா உன் கடையில என்னென்னலாம் வச்சிருக்க? ஆண்டி என் கடையில மீன் கறி தான் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். அதுவும் தந்தூரி மீன் சூப்பரா இருக்குங்க. அட 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 அட, மீன் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுவும் தந்தூரினா சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் வயசான காலத்துல நாக்குக்கு ருசியா சாட்டா தானே. இவ்வளவு தான் நடக்கால, எப்ப பார்த்தாலும் காஞ்சி போண்டு தீஞ்சு போண்டுதான் டெய்லி செஞ்சு செஞ்சு போட்டுட்டு கிடப்பா. ஒரு நாளைக்காச்சும் நாக்குக்கு ருசியா ஆக்கி போட்டுப்பாளா? எத்தே ஆமா எட்ட சொத்த நீங்க. அடியே நான் வேணா உனக்கு ஒரு தந்தூரி மீனா வாங்கி தரேன். இதை தின்னுபுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லு. இதுக்கப்புறம் நாக்குக்கு 4 ருசியா செஞ்சு கொடுக்காம இரு. சட்டியை தூக்கி மண்டியில போட்டு பொழுது போறான் பொழுது. இது என்னடா இது எனக்கு வந்த சோதனை முகராசிய நல்லா இருக்குல்ல சொல்லிவிட்டா அதனால இவ இந்த குதியில குதிக்கிறா. இவ முஞ்சில எந்த பொருள் வாங்கினாலும் கடை விளங்காதுன்னு அவளுக்கு தெரியாது போல. ஆண்டி சரி சரி விடுங்க, புஷ்பாக்காவுக்கு எதுவுமே சொல்லாதீங்க. சரி உங்களுக்கு நான் மீன் தந்தூரி தர, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஆஹா ஆஹா, மனமனன்னு இருக்கிற 2 மீன் தந்தூரி எடுத்து என் கையில கொடு. கிழக்குடிக்கு திமிர பத்தியா ஒரு விட்டு போட்டவனே இப்படி திரும்பிட்டாலே. சொந்த மருமவளையே இப்படி வெளுத்து வாங்குறா. இங்கேயே இப்படி பேசுறான்னா வீட்டுல எப்படி பேசுவாளோ? பாவம் தான் புஷ்பாக்கா. ஆண்டி இந்தாங்க சூடான சுவையான மீன் தந்தூரி, நல்லா மனமா இருக்கு கனமா இருக்கு, வாங்கிக்கோங்க. நல்லா சூப்பரா இருக்கும் போலயே. வாசமே குபு குபு குபுன்னு வருது. புஷ்பாக்கா ஏக்கா அங்கேயே நின்னுட்டு கிடைக்கீங்க? வாங்க நீங்களும் ஒரு பிளேட்ல 2 மீன் வச்சு சாப்பிடுங்க. ஏண்டி அங்கே நின்னு ஓவரா சீன் பண்ணிட்டு கிடக்க? வா வா நீயும் 2 வாங்கி சாப்பிடு. அப்பதான் கடையில விக்கிற ருசி என்ன, நீ செய்யற ருசி என்னன்னு உனக்கு தெரியும். சரி தே. குடிச்சிட்டு போனே, அவளுக்கு 2 மீனை வச்சு குடு. சரிங்க ஆண்டி. புஷ்பாக்கா இந்தாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ஆஹா நல்லா தான் இருக்கும் போலயே, வாசனையும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறமா நாம இது மாரி மீன் தந்தூரி போடுறதுன்னா சின்ன பொண்ணு கிட்ட தான் வந்து ஐடியா கேட்கணும். ஆண்டி மீன் தந்தூரி எப்படி இருந்துச்சு? அட அட அட, என்ன சின்ன பொண்ணு அறுசுவை நாக்குல தாண்டவம் ஆடுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு போ. ஆமா அதெல்லாம் சின்ன பொண்ணு கை பக்குவம் இல்ல கை பக்குவம். என்ன புஷ்பாக்கா நீங்களும் சாப்பிட்டீங்களே, எப்படி இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? நல்லா தான் இருக்கு. ஏய் உம்மனா மூஞ்சி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்ன, அவ மனசு கஷ்டப்படும்ல. சரிமா சின்ன பொண்ணு, நாங்க போயிட்டு வரோம். எங்களுக்கு நேரம் போயிட்டே கிடக்கு. ஆண்டி இருங்க, சாப்பிட்டதுக்கு துட்டை கொடுங்க. என்னது துட்டா? துட்டு என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது. என்னது துட்டு இல்லையா? அப்ப துட்டு இல்லாம எதுக்கு சாப்பிட்டீங்க? ஏய், நீ துட்டுக்கு குடுக்குற மாதிரி இருந்தா நான் உன் கடையில வந்து வாங்கி தின்னவே மாட்டேனே. இப்போ என்ன துட்டு கிட்டேன்னு கேட்டுட்டு கிடக்க? ஓஹோ, நான் என்ன ஓசியில குடுக்கறதுக்கு என்ன மடமா திறந்து வச்சிருக்கேன்? மரியாதையா 2 பேரும் சாப்பிட்டதுக்கு துட்டை எடுத்து வைங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, வாடியே சிண்டிங்களா வணங்காத தண்டுங்களா, அந்த மாதிரி கடையால இருக்கு. சும்மா போனவளை கூட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அடி பாவீங்களா? ஹாய்